கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட மன்னாவாக நாம் தியானிக்க இருக்கின்ற வசனம் ஏசாயா 26வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தாவே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரியைகளையெல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. இங்கு அருமையான ஒரு வசனம் பாருங்களேன். எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட்டு எங்கள் கிரியைகளையெல்லாம் நடத்துகிறவர் நீரே. எங்களுக்காக எங்கள் கிரியைகளையெல்லாம் செய்கிறது நீர் தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அருமையான ஒரு வசனம். இன்றைக்கும் கூட நமக்காக இதையெல்லாம் யார் பண்ணுவா? நமக்காக யார் இந்த காரியத்தை முன்னாடி போய் செய்வாங்க? இது செய்வதற்கு எனக்கு பலன் இல்லையே, இந்த காரியத்தை செய்து முடிக்க எனக்கு ஞானம் இல்லையே, எனக்கு கையில் வசதி இல்லையே, எனக்கு தேவையான மனிதர்களுடைய சப்போர்ட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கலங்கி போயிருக்கிறீங்களா? வசனம் சொல்லுகிறது, எங்களுக்காக எங்கள் கிரியைகளையெல்லாம் நடத்தி வருகிறவர் நீரே என்று சொல்லுகின்றது. எந்த எல்லையில் நம்ம பலவீனத்தோடு இருக்கிறோமோ அதில் அவருடைய பலன் பூரணமாய் கிரியை செய்கின்றது. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், கிரிக்கெட் விளையாட்டில் நான் முன்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போலாம் எப்படி மாறிடுச்சுன்னு தெரியல. அதாவது பேட்மேன் பேட் அடிச்சுட்டு அவர் கால் நடக்கிறதுல பலவீனமாக இருக்குது, ஓடி ஓடி ரன்ஸ் எடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் அவர் பேட்டில் பந்தை அடிச்சுட்டு அப்படியே அதே இடத்துல நின்று கொள்வார். அவருக்கு பதிலாக ஓடுவதற்கு வேறொரு பிளேயர் இருப்பார், அவர் பேர் பை ரன்னர் என்று பெயர். அவர் ஓடி ஓடி அவர் அழகாக ரன்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பார். இப்போ பாருங்களேன், இவருக்கு ஓட முடியல, இவர் ஓட வேண்டியதை இன்னொருத்தர் ஓடி ஓடி ரன்ஸ் எடுக்கிற மாதிரி. அதே போல் நான் ஸ்கூலில் படிக்கும் பொழுது நான் பார்த்துருக்கிறேன், பார்வை இல்லாத ஒரு சில மாணவ மாணவியர்கள் பள்ளிக்கூடங்களில் படிப்பது உண்டு. அவங்களுக்கு பரீட்சை எழுத முடியாது, அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே பரீட்சை எழுதி முடிக்கணும். அப்போ அந்த தேர்வுக்கு இதற்காகவே ஹெல்ப் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ் இருப்பாங்க. அவங்க சொல்ல சொல்ல அப்படியே எழுதுவாங்க. பாருங்களேன், அவங்களுக்கு ஒரு பலவீனம், அதில் உதவி செய்ய, அதை கிரியையில் நடப்பிக்க, அவங்க செய்ய முடியாததை செய்ய இன்னொரு நபர். பிரியமானவர்கள், அதே போல தான் இன்றைக்கி கூட நமக்கும் ஒரு எல்லையில், ஒரு சில எல்லைகளில் பலவீனம் இருக்கும். அது நமக்காக கர்த்தரே அவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறாராம். எப்படி நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் யோசித்து பாருங்க. அழகா ஏசாயால் இன்னொரு வசனம் 42வது அதிகாரம் 16வது வசனம். குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆண்டவர் அருமையாக சொல்கிறாரு பாருங்களேன். குருடனை அவன் அறியாத வழியில். அடுத்து பாருங்கள், யார் குருடன் அப்படின்னா, என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பிய தூதனை அல்லாமல் செவிடன் யார்? உத்தமனை அல்லாமல் குருடன் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரனை அல்லாமல் அந்தகன் யார்? இப்போது பாருங்கள், நம்மெல்லாம் ஒரு விதத்தில் ஒன்றும் தெரியாத குருடர்களைப் போல தான் சில நேரங்களில் நம்ம இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாராம், நம்முடைய கிரியைகளை நடப்பிக்கும்படியாக அவர் நம்மை தெரியாத பாதை, அறியாத பாதைகளில், நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, சில பார்வை இல்லாதவங்க கையில் கம்பு வச்சுட்டு அழகாக அவங்க வழக்கம் போல் நடக்கிற பாதையில் நடந்து அவங்க வேலையை அருமையாக செய்து ரோட்டில் போயிட்டுருப்பாங்க, போவாங்க, வருவாங்க. ஆனால் அங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, அவனை அறியாத பாதையில், புது பாதையில் நடத்தினா திணறிடுவாங்க, நடக்க முடியாது. அப்போது நம்மையும் கூட ஆண்டவர் நமக்கு ஒருவேளை சில நேரங்களில் இந்த பாதையில் தான் போக வேண்டும் என்று இருக்கும் என்றால், அவரே நம்மை அருமையாய் நடத்துவாராம். அவர் எப்படி நடத்துவாரா? இருளை வெளிச்சமாக்கிடுவார், முன்பதாக சென்று கோணலை செவ்வையாக்குகிறவர். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் சொல்கிறாரே. அப்போ பாருங்களேன், எவ்வளவுலாம் நமக்கு கிரியைகளை செய்கிறார். நமக்கு முன்னாடி போய் நம்முடைய பாதையை செவ்வையாக்குறாரு, நமக்கு முன்னாடி போய் இருளை வெளிச்சமாக்குகிறார். அப்போ நமக்காக இந்த கிரியைகளை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். சமாதானத்தை கட்டளையிடுகின்றார், நமக்காக நம்முடைய கிரியைகளை எல்லாம் செய்கிறவர்.
அதே போல் ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் நமக்காக உனக்காக வழக்காடுவேங்கிறாரு. அதே போல் நீதியை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவேன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நம்ம செய்ய முடியாத ஒரு எல்லையில் அவரே நம்முடைய கிரியைகளை செய்கின்றார். இன்றைக்கும் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்கள் கிரியைகளை என்ன உங்களுக்கு தெரியாத உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஏற்ற துணையை கண்டுபிடிக்கணும், எனக்கு ஒன்றும் தெரியலையே, எப்படி போய் எங்கே பதிஞ்சு வச்சு எங்கே போய் மாப்பிள்ளை பொண்ணை தேடி கொண்டு வர்றது அப்படின்னு கலங்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக கிரியைகளை நடப்பிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். உங்கள் பிஸ்னஸில் இவ்வளோ தந்திரங்கள் நிறைந்த உலகத்தில் நம்ம எப்படி பிஸ்னஸ் பண்ண முடியும், எப்படி தொழில் பண்ண முடியும், ஏமாற்றுவதற்கு தான் எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறாங்க, நம்முடைய பிஸ்னஸ் எப்படி வளரும் அப்படின்னு கலங்கிக்கிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்காக உங்கள் கிரியைகளை நடப்பிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர், பரிசுத்த ஆவியானவர் மெய்யாகவே இதோ இன்றைக்கு அருமையான வார்த்தை உங்களுக்கு நேராக அனுப்புகின்றார். கலங்காதீங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் தேவ பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளையிட்டு அவர்களுடைய கிரியைகளை எல்லாம் நடப்பிக்கிற தேவனாக நீர் முன் செல்லுவீராக. கோணலானவைகளை செவ்வையாக்குவீராக, இருளை வெளிச்சமாக்குவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.